இந்த நாளிலும் பரிசுத்த வாரத்தின் 3ஆம் நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கொடாக்குடி தோற்றத்தை ஏறெடுக்கிறோம். இந்த நாள் நம்முடைய அந்த வாரத்தின் நிகழ்வுகளை நாம வாசிக்கும் போது இது அபிஷேகத்தின் நாள் என்று குறிக்கப்படுகிறது. அபிஷேகத்தின் நாள் என்று குறிக்கப்படுகிற காரியத்தை நம்ம எல்லோரும் அறிவோம். எனவே இந்த சில காரியங்கள், சில அபிஷேக முறைகள், இவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே ஆண்டவர் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 26ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம அதில் வாசிக்கிறோம். 7 வசனம் எப்படி சொல்றது? ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லா சுவிசேஷங்களையும் சொல்லப்படுது. மத்தேயுல இருக்குது, மார்க்ல இருக்குது, லூக்கால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், யோவான்லயும் இருக்குது. யோவான் எழுதின அவர் அந்த சுவிசேஷம் சொல்லும் போது சொல்றாரு, மரியாள் என்று பெயரை சொல்லி சொல்றாரு. அப்படியாக என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு காரியத்தை இந்த பேசேஜ்ல நாம வாசிக்கிறோம். மெசியா என்போதே நமக்கு தெரியும், அவர் பாத்தீங்கன்னா அபிஷேகிக்கப்பட்டவர் என்பது தெரியும். அனாயிண்டட் ஒன். அவர் ஒரு காரியத்துக்காக, அவர் ஒரு ஸ்பெஷல் இதுக்காக அவர் அனாயிண்டட் பர்சன் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அது இந்த அபிஷேகிக்கப்பட்ட எல்லாருக்குமே அது எப்படி சிம்பாலிக்கலா எதை சொல்றதுன்னா, தைலத்தை சிரசில் ஊற்றுவது, தலையில ஊற்றுவது என்பதுதான் அந்த காரியத்தின் முதல் படியாகும். நாம அநேக அபிஷேகங்களை, அனாயிண்டிங்கை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சில அபிஷேகங்களை மாத்திரம் நான் வேகமாக சொல்லி இந்த வேலையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆசாரியர்கள் எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இஸ்ரவேலர்களை தனக்கு பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டார். அதிலே குறிப்பாக அவர் லேவி கோத்திரம், அதுல ஆரோன் குடும்பத்தாரை தெரிந்து கொள்வதை பார்க்கிறோம். அப்போ முதலாவது அந்த அபிஷேகம் எங்கிருந்து நம்ம பார்க்கிறோம் என்று சொல்லும் போது ஆசாரிய அபிஷேகத்திலிருந்து நம்ம பார்க்க தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாத்ராமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் என்று பார்க்கும்போது 28:1, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரியம் ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசர், இத்தாமர் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர்களே ஆண்டவர் உலகத்துல இருந்து பிரிச்செடுத்த இஸ்ரவேல் கோத்திரத்தை, இஸ்ரவேல்ங்கிற அந்த புத்திரரை உண்டாக்குறார். அந்த 12 கோத்திரங்களையும் உள்ளடக்கின இஸ்ரவேல் கோத்திரர்களை உலக மக்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து தான் கொண்டு போறார். அதிலும் குறிப்பாக லேவி கோத்திரத்தை தனக்கென்று பிரித்தெடுக்கிறார். இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த லேவி கோத்திரத்திலே இந்த ஆரோன் குடும்பத்தாரை அவர் பிரதான ஆசாரியர்களாக தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அருமையான சகோதரி, முதலாவது அபிஷேகம் என்பது முதல் படி எப்படி ஆரம்பிக்குன்னு கேட்டீங்கன்னா, அது பிரித்தெடுத்தல் ஆரம்பிக்குது. பிரித்தெடுத்தல் வழக்கமான அந்த ஒரு ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு பிரத்யேக காரியத்துக்காக பிரித்தெடுக்கப்படுகிறது தான் முதலாவது படி. இந்த அபிஷேகத்தின் முதலே பிரித்தெடுக்கப்படுகிறது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதே பாத்தீக்கும் போது அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். பின்னால என்ன நடக்குன்னு பார்க்கும்போது அதே லேவியராகமத்துல 8ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 8:6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் மோசேயையும் அவன் குமாரரே வைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து. அப்போ அந்த அபிஷேகத்தின் முதல் படியை பார்த்தோம், பிரித்தெடுக்கப்படுதல். 2வது படி எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்நானம் பண்ணுவித்தல் என்று 2வது படிக்குள்ள போறோம். அதுக்கப்புறம் அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சியை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏப்போத்தை தரிப்பித்து அதன் மேல் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி இப்படியே போயிட்டே வருது. இப்போ அந்த 3வது படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு விசேஷ வஸ்திரங்கள் உடுத்தப்படுது. நன்றாக நினைவு கொள்வோம், ஆண்டவர் முதலாவது பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்தவர்கள் என்ன செய்யறாரு? அவர்களை பாத்தீங்கன்னா தனக்கென்று அவன் பரிசுத்தப்படுத்துறான், ஸ்நானம் பண்ணி பரிசுத்தப்படுத்தப்படுகிறான். 3வதாக நல்ல வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரங்கள் கொடுக்கப்படுது. அடுத்தாவது நம்ம வாசிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அந்த பரிசுத்த தைலத்தை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய தலையில வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அபிஷேகத்தினால இங்கே சொல்லப்பட்டு அவனை பரிசுத்தம் பண்ணபடி. அப்போ அபிஷேகம் என்ன சொல்றது? மனிதனை பரிசுத்தம் பண்ணுகிறது.
அவனை ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டுக்காக அவனை பிரித்தெடுக்கிறது என்பது அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம நன்றாக நினைவில் கொள்வோம். இந்த அபிஷேகம் என்பது பல படிகளுக்கு உட்படுத்தப்பட்டது. அது மிகவும் அவசியமான ஒன்று. ஊழியம் செய்கிறவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யப்படணும்? அவர்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டும். அபிஷேகப்பட்டோம்னா இந்த பேசிக் இந்த கிரிட்டீரியாவை அவர்கள் நிறைவேற்றுவர்களாக காணப்படணும். அப்பதான் அந்த ஊழியம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது நிச்சயமாக மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. இதுல நம்ம ஒரு இதை பார்க்கும்போது ஆரோனுக்கு அந்த வசனம் அப்படி அழுத்தமா சொல்லுது. ஆரோனுக்கு கொஞ்சம் அந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து. ஆனா அதே நம்ம வாசிக்கும் போது நீங்க வாசிங்கன்னா சங்கீதம் 133:2 சொல்லுது, ஆரோனின் அந்த அபிஷேக தைலம் அவனுடைய தாடியில் வலிந்து அவனுடைய அங்கிலாம் ஒழுகிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அது ஊற்றப்பட்டது கொஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அது சிரசின் மேல வடிஞ்சு, சிரசுல இருந்து தாடியில வடிஞ்சு, தாடியில இருந்து வஸ்திரத்துல வடிந்து, அது ஒரு பூரணத்தை குறிக்கிறது என்பதை நம்ம மறந்து போக கூடாது. அபிஷேகம் பூரணத்தை குறிக்குது. அது பாத்தீங்கன்னா அவ்வளவு மேன்மையானது. அபிஷேகிக்கப்பட வேண்டியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. பிரியமான சகோதரி சகோதரியே, அந்த அபிஷேகத்தையில இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கு. இன்னும் பாக்கி இருக்கு. யார் யாரெல்லாம் ஊழியத்துக்கு வர தயாராக இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை அபிஷேகிக்கும்படியாக ஆரோனுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு இன்னும் மீதி வைத்திருக்கிறார். இன்னும் வர்ற ஊழியர்களை அபிஷேகம் பண்ணும்படியாக அவர் காத்திருக்கிறார். அப்ப அதுக்கு ஒப்பு கொடுக்குற எல்லாரும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் போக பாக்கி தைலம் உண்டு. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியவளாக இருக்கிறோம். அபிஷேகத்துக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டியவளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இது ஆசாரியனுக்குரிய அபிஷேகம் என்பதை மறந்து போகக்கூடாது. அடுத்ததாக பார்க்கும்போது வித்தியாசமான இன்னொரு அபிஷேகத்தை பார்க்கிறோம். அது என்ன அபிஷேகம்னு கேட்டீங்கன்னா, ராஜா அபிஷேகம் என்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராஜா அபிஷேகம். ராஜாக்கள் அபிஷேகிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிகிறோம். நன்றா வாஸ்தவன்னு கேட்டீங்கன்னா, முதல் ராஜாவாக யார் இருந்தார்னா சவுல் இருந்தார். நமக்கு நல்லா தெரியும். சவுலை ஆண்டவர் தனக்கென தெரிந்து கொண்டு அந்த இஸ்ரவேலின் மேல சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றுகிறது நம்ம பார்க்கிறோம். சவுலின் அபிஷேகம் 1 சாமுவேல் 10:1 வாசிக்கிறோம். அவர் என்ன செய்யறாரு? சாமுவேல் தைல குப்பியை எடுத்து மற்றவங்களெல்லாம் போ சொல்லிட்டு சவுலை மாத்திரம் நிப்பாட்டி அவன் தலையில என்ன ஊத்துறாரு? அபிஷேகத்தை ஊத்துகிறார். ஊற்றி ஆண்டவர் உன்னை ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அந்த காரியத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்கிறது. இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி ஆண்டவருடைய ஊழியக்காரனாக ஆண்டவர் எதை பேச வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை பேசுகிற தீர்க்கதரிசிகளாகவும் மாறுகிறார்கள். இதை நம்ம மறக்க கூடாது. ஆண்டவர்களை பயன்படுத்தி தான் பேச வேண்டியவர்களையும் அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு அபிஷேகம் யாரோட முக்கியமான அபிஷேகம்னு கேட்டீங்கன்னா, தாவீதினுடைய அபிஷேகம். அவருக்கு ராஜ அபிஷேகம் தான் கிடக்குது. அப்போ 1 சாமுவேல் 16:13 வாசிக்கும் போது, இப்பொழுது சாமுவேல் தைல கும்பை எடுத்து தாவீது சகோதரர் நடுவே அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த தாவீது புறக்கணிக்கப்பட்ட ஒரு சாமானிய மனுஷன். தாவீதுக்கு ஒரு பெரிய பின்புலத்தை சொல்லல. அவன் மகன் ஈசாயுடைய மகன் தான். ஆனாலும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பராக்கிரமசாலிகளாகவும் இராணுவத்துல இருந்தவர்களாகவும் மேன்மை பெற்றவர்களாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த தாவீது சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன். அப்போ இந்த ஆடு மேய்த்த இளைஞன் மேலேயும் ஆண்டவர் ஒரு கரிசனை வைத்து அவன் மேலேயும் ஒரு அபிஷேகத்தை ஊட்டுகிறதை பார்க்கிறோம். சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை அபிஷேகம் அரசனாக மாற்றுகிறது. அப்ப அபிஷேகம் பல கிரியைகளை செய்யும். அவனும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனும் எப்படி மாறி போனா? ஒரு பெரிய மனிதனாக, ஒரு அரசனாக மாறி போனான். ராஜ அபிஷேகம் பெற்ற மனுஷனாக மாறினான். அப்போ அபிஷேகம் ஒரு மனுஷனை என்ன செய்யுதுன்னு பார்க்கும்போது அவர்களை உயர்த்துகிறது, வாழ்க்கையில உயர்த்துகிறதாக இருக்குது. அபிஷேகம் உயர்த்துது. வேதம் சொல்லுது, கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ, தாயின் கற்பத்துல முன்குறிக்கிறார், அவர்களை அழைக்கிறார். அழைக்கிறவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தப்படுத்தி அவங்களை என்ன செய்யறாரா? மகிமைப்படுத்துகிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த அபிஷேகம் அவர்களை மகிமைப்படுத்தும்படியாக, அவர்களை பெருமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்கிறது. ஆனா இதுல ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம வாசிக்கணும். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். இவர் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல மரித்து போனாரே. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாரு. அவருக்கு அவை செத்து போனா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும். செய்தி வரும்போது அவர் சொல்றாரு, ஐயோ இவர் மரித்து போனாரா, இவர் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல இறந்து போனாரே அப்படின்னு சொல்லி அவர் புலம்பல் பாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சவுல் என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது அவர் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனார் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மரணம் கூட மரியாதை மிக்கதாக இருக்கும். அவங்களுடைய மரணம் கூட ஒரு பெருமை வாய்ந்ததாக இருக்கும். அவங்களுடைய மரணம் கூட ஒரு கீர்த்தி பெற்றதாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு மரணமாக இருக்கும்.
அந்த 1ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலந்தரு வயல்கள் இறாலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலியுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. பாருங்க, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அங்க நடந்தது என்னன்னு பார்க்கும்போது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் போல அவர் மரணம் இல்லையே, அவர் ஒரு துர்மரணத்தை பெற்று விட்டாரே என்று சொல்லி வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா நீங்க நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க, தாவீது இந்த அபிஷேகத்தை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான். சவுல் தன்னுடைய அபிஷேகத்தை குறித்து எந்த அவன் கேர்ஃபுல்லா இல்லை. அவனுடைய வாழ்க்கையில வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய யுத்தங்களை நடத்தும்படியாக சவுலை தெரிந்து கொண்டார். ஆனா அவனுக்கு கொடுத்த முதல் ப்ராஜெக்ட்ல அவன் ஃபெயில் ஆகிறான். முதல் ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அமலேக்கியரை நீ போய் மடங்கடி. இஸ்ரவேலர்கள் கானானிலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்கள் என் ஜனத்தை வழிமறித்தாங்க, வம்புக்கு சண்டை இழுத்தாங்க, அவர்களை நீ விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்றாரு. ஆனா நடந்த காரியம் என்னவென்று பார்க்கும்போது, சவுல் ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்யாம அமலேக்கியரின் கொளுத்த ஆடு மாடுகளை தனக்கென்று எடுத்து வைத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அமலேக்கிய ராஜாவாகிய ஆகுவை உயிரோட வைக்கிறதையும் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை அழிக்க சொன்னார், அவன் உயிரோட வைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லை மீறி அந்த அமலேக்கியரோடு அவன் காரியங்கள், தகாத காரியங்களை செய்தபடினாலே அவனுடைய அபிஷேகம் செயலிழந்து போகிறதே பார்க்கிறோம். எப்போ தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அப்போதே வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வேலையில அவன் மேல என்ன இறங்குச்சு? பரிசுத்த ஆவி வந்துச்சு, அவன் தீர்க்கதரிசியாக மாறினான். ஆனால் என்றைக்கு அந்த சவுலுக்குள்ள ஒரு பொறாமையும் அந்த எரிச்சலும் உண்டாச்சோ, அந்த நேரத்திலேயே அவனுக்குள்ள என்ன இறங்குச்சுன்னா அசுத்தாவி இறங்குச்சுன்னு வாசிக்கிறோம். 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டான், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் தாவீது நேரம் இருந்து அபிஷேகத்தை காத்து கொண்டான். அதே இடத்துல சவுல் என்ன பண்ண, தன்னுடைய அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் அலட்சியப்படுத்தினால தன்னுடைய அபிஷேகத்தின் மேன்மையை இழந்து உலக மனுஷனை போல செத்து கிடந்தான் என்பதை நம்ம மறந்து போக கூடாது. அப்ப அபிஷேகத்தை கேர்ஃபுல்லாக, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டும். நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில அதை கொண்டு போக வேண்டும். அப்படி கொண்டு போகும்போது மேன்மையை கொடுக்கும். தாவீது அதை கேர்ஃபுல்லா பண்றத பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரே ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமத்துல 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொட அதிகாரம் இல்லை. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நல்லவனா கெட்டவனா, நல்லவனா இருக்கும்போது அபிஷேகம் வாங்கியிருக்கான். ஒருவேளை அவன் கெட்டவனாக மாறிவிட்டா கூட அவர் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடுவதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை? சாதாரணமான அடுத்த ஜனங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவனை டீல் பண்ண வேண்டியது ஆண்டவருடைய பொறுப்பு. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கேள்வி கேட்கறதும் அவர்களை பாத்தீங்கன்னா ஆக்கினைக்கு உள்ளாக்குறதும் ஆண்டவருடைய கடமையாக இருக்குது. அதனாலதான் சொன்னான், தாவீது சொல்லும் போது, சவுல் என் கையில மாட்டினான், ஆனாலும் தேவன் அபிஷேகம் பண்ணினவரை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் எப்படி தொடுகிறது என்று சொல்லி அவன் விலகி போகிறதை பார்க்கிறோம். பயந்தான். தாவீது அபிஷேகம் பண்ணினவர்களை தொடுவதற்கு பயந்தான். அதே நேரத்துல சவுல் என்ன பண்ணான்? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு தெரியும், ஆனாலும் அவனுடைய ஜீவனுக்கு பின்தொடர்ந்தான். அவனை பின்தொடர்ந்து போனான்னு பார்க்க அநேக இடங்களை பார்க்கும்போது தாவீதை வேட்டையாடும்படி சொல்றான். அவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான்ல, அப்போ இந்த வார்த்தை அவனுக்கும் உண்டு இல்லை. ஆனா அந்த வார்த்தையை அவன் கேர் பண்ணாதனால சவுல் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போனான் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்ப இந்த ராஜ அபிஷேகத்தையும் அவங்க கேர்ஃபுல்லா பேணி காக்கும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். சரி, இஸ்ரவேல் ராஜாக்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அபிஷேகித்தாரா? அப்படி கூட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா ஏசாயா 45:1 சொல்லுது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் பிடிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்க முடியும். அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நான் இந்த வசனத்தை நம்ம ரொம்ப வாசி, நான் உனக்கு முன்ன போய் கோணலான என்ன செய்வேன்? செவையாக்குவேன். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம்னு கேட்டீங்கன்னா, ஒரு புரஜாதி அரசனாகிய கோரேசுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். கோரேஸ் புரஜாதி, அந்த அவன் யூத மதத்தை சேர்ந்தவனும் இல்லை, அவன் யூதனும் இல்லை, அவன் சௌராஷ்டிரத்தை ஃபாலோ பண்ணவன். சௌராஷ்டிரா ரிலிஜியன் சொல்லுவாங்க. அவன் பர்ஷியன் பை இது ரிலிஜியன். அவனுடைய ஜாதி கேட்டா அவன் பர்ஷியன், அகாஸ்வேர் ராஜாவின் மகனாக பிறந்தவன் சொல்லுவாங்க. அப்ப இங்க நம்ம என்ன அறிகிறோம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யூத மக்களை மட்டுமல்ல புரஜாதி மக்கள்லயும் ராஜாக்களை உண்டாக்கினார். அது உலகம் முழுவதும் ராஜாக்களை உண்டாக்குறது ஆண்டவருடைய வேலைதான்.
அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவன் கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு அவனுக்கு சகல ஜாதிகளையும் கீழ்ப்படுத்தினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். 36:22 பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தரளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்போ இந்த ஆண்டோடைய புரஜாதி மனுஷனா இருந்தா கூட ஆண்டோடைய பரிசுத்தாவியின் ஏவுதலினாலே அவன் ஆலயத்தை கட்டும்படியான ஒரு டிகிரி, ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அந்த அபிஷேகம் தான் காரணம் என்பதை மறந்து போகக்கூடாது. அருமையான சகோதரனே சகோதரியே, அபிஷேகம் பெரிய காரியங்களை செய்யும், ஆண்டவருக்காக பலத்த காரியங்களை செய்யும். ஆலயத்தை கட்டுகிற அளவுக்கு புரஜாதி மனுஷனே அது நடத்தி வைத்தது என்பது நம்ம மறந்து போகாமல் இருக்கணும். இன்னும் ஒரு வித்தியாசமான அபிஷேகம் பார்க்கிறோம் நம்ம பழைய பாட்டுல. யாக்கோபு கேட்டீங்கன்னா அந்த பதாம்பரானை நோக்கி ஓடும் போது, மாமா வீட்டை நோக்கி ஓடும் போது இருளிலே அவனுக்கு ஒரு படுத்துக் கொள்கிறான், ஒரு தலைக்கு ஒரு கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு படுத்துக் கொள்கிறான். இரவுலே ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்துல நான் விளக்க விரும்பல, வானத்துக்கு பூமிக்கு வைக்கப்பட்ட ஏணி அந்த காரியங்கள் தான் தெரியும். மறுநாள் காலையிலே சொப்பனம் தெளிந்து எழும்பி அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் இங்கே சமாதானத்தோடு வருவேன், ஆகில் என் தலைக்கு வைத்த கல்லை என்ன செய்வேன், உமக்கு ஆலயமாக மாற்றுவேன், இது உமக்கு ஆலயமா மாறும். இதை நான் சொல்லி அந்த கல்லை நட்டு அவன் என்ன செய்யறான்னு பார்க்கும்போது அதுக்கு எண்ணெய் வார்க்கிறான் என்று பார்க்கிறோம். அதை வார்த்து வச்சுட்டு இப்ப எங்க போயிட்டான், 16ஆம் போயிட்டான். பல வருடங்கள் உருண்டு ஓடுது, 7, 14 கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறம் இங்க வாரான். ஏசா கூட நடந்த பிரச்சனை தெரியும், நமக்கு சமாதானமானது தெரியும், எல்லாம் தெரியும். அதனால அவன் வீட்டுல ஏகப்பட்ட குழப்பம் நடந்துகிட்டே இருக்கு. அவன் வீட்டுல நடந்த குழப்பங்களா நான் சொல்ல விரும்பல, நேரம் இல்ல, குழப்பம் நடக்குது. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். 35ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 35:1 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லாரு, நான் உனக்கு எங்க வச்சு தரிசனமானே, பெத்தேல வச்சு தரிசனமானே இல்ல, அப்ப நீ ஒரு கல் அபிஷேகம் பண்ணல, அந்த இடத்துல போய் எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு பலிபீடத்தை உண்டாக்க முடியாது சொல்லுகிறார். அப்ப இந்த 35:1 அது தொடர்ந்து வாசிக்கும் போது அவன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி தான் எந்த கல்லை அபிஷேகம் பண்ணானோ அந்த கல்லை நாட்டி அவன் அதை எப்படி மாத்தலாம், அதை ஆலயமாக ஒரு பலிபீடமாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரியே, கிட்டத்தட்ட அவன் நட்டு வைத்த கல்லு பாதுகாப்பாக எத்தனை வருஷம் இருந்திருக்கு, மினிமம் ஒரு 20-21 வருஷத்துக்கு மேல அந்த கல் அதே இடத்துல சேஃப்டியா இருந்தது. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட அதோடைய பாதுகாப்பை நம்ம பார்க்கக்கூடாது. எவ்வளவு நாள் இருந்தாலும் எத்தனையோ ஆடுகள் அந்த பக்கம் மேய்ந்திருக்கலாம், மிருகங்கள் வந்திருக்கலாம், மனுஷங்க பாஸ் ஆகிருக்கலாம், என்ன வந்தாலும் அந்த அபிஷேகத்தின் தூணுக்கு என்ன வரல, எந்த பாதிப்பும் இல்லை, அந்த இடத்திலேயே இருந்தது. அதை போய் நல்ல ஒரு பலிபீடமாக மாற்றினான். அப்ப அபிஷேகத்தினால அது எதுவா இருந்தாலும் சரி பாதுகாக்கப்படும் என்பதை மறந்து போகக்கூடாது. அபிஷேகம் பாதுகாக்கிறது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வாசித்தேன். அந்த செய்தி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. என்னன்னு பார்க்கும்போது ஆடுகளை மேய்ப்பாங்களாம் மேய்ப்பர்கள். வனாந்திரத்தின் வழியாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த ஆடுகளுக்கு ஒரு சோதனை வரும். என்ன சோதனைன்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஈர பிரதேசம் தெரியுதோ அங்கெல்லாம் போய் அது ஒரு சின்ன ஓட்டம் போட்டு அது முட்டையிடும். வாய் பகுதியில கண்களை சுத்தி ஈரமாகியும் அந்த இடத்துல பொடியா ஒரு ஓட்டையும் போட்டு என்ன செய்யும், முட்டை விட்டுரும். இப்போ அந்த ஆடுகளுக்கு வேதனை தாங்க முடியாது. ஈனால வர வேதனை, அது முட்டை போட்டு அது குடிச்சுன்னா அது இன்னும் பெரிய வேதனை. அப்போ அது என்ன செய்யும், தன்னுடைய தலையை கொண்டு போய் எங்கேயாவது வைத்து பாறை மேலேயோ தரையிலேயோ வச்சு தேய்ச்சி அது ரெஸ்ட்லெஸ்ஸா மாறிடும். அதால அமைதியாக்க முடியாது. இங்க ஓடும், தலையை கொண்டு தேய்க்கும், ஆடுகள் முட்டி மரத்தை வடிச்சு செத்துவோமா. இப்போ இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நல்ல எண்ணெயை தைலத்தை எடுத்து அந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சு அது தலையில சிரத்துல எண்ணெயை ஊத்துவாங்க. எண்ணெயை ஊத்தும் போது அது வித்தியாசமான ஒரு எண்ணெய். அது அதோடைய முகமெல்லாம் பாதி எங்கெங்க புழு இருந்தாலும் சரி, ஈக்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் கொண்டு போடுமா. அது மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு எண்ணெய் அவங்க அபிஷேகமா பயன்படுத்துவாங்க. ஆடுகள் அந்த எண்ணெய் வந்ததுக்கு அப்புறம் தான் அது லைஃப் என்ன ஆகுது, மறுபடியும் ரெஸ்டோர் ஆகுது, அதனுடைய ஜீவன் அதுக்குள்ள திரும்பி வருகிறது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அப்போ ஒரு ஆட்டை பாதுகாக்கவே அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்படுது. மனிதர்கள் இப்படிதான், அவர்களுக்குள்ளே சாத்தான் பூந்து கொண்டு அவர்களை படாத பாடு படுத்த முடியும். இந்த அபிஷேகம் வந்தாலும் இந்த சாத்தானை அழித்து அவர்களும் எதுக்குள்ள வர முடியும், ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள வர முடியும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. இன்னும் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த அபிஷேகங்கள் ஊழியத்துக்கு வரவங்களுடைய அபிஷேகங்கள்லாம் வித்தியாசமா வரும். எல்லாருக்கும் இந்த ஊழியத்துக்கு வராங்க, யூதா தேசத்துல இந்த ஊழியத்துக்கு வருகிற மனுஷர்களுக்கு முதல்ல வந்தவுடனே ஒரு அபிஷேகம் கொடுப்பாங்க. அது என்ன அபிஷேகம்னு கேட்டீங்கன்னா, ரபி பட்டம். இந்த ஊழியத்துக்கு பிரித்து எடுக்கிறவர்களுக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல அவர்களுக்கு கொடுத்த அபிஷேகம் ரபி பட்டம் கொடுப்பாங்க. அதை கொடுத்தவங்க தான் ஊழியம் செய்வாங்க, குருமார்களாக இருப்பார்கள், அநேக காரியங்களை செய்வாங்க, அவங்கள ரபிமார் என்று அழைப்பார்கள். ஆனா 50 வயசு ஆயிட்டுன்னா அவங்களுக்கு இன்னொரு பட்டம், இன்னொரு அபிஷேகம் கொடுக்கப்படுமா. அதுக்கு பேரு ரப்பை.
ரப்பை என்று கொடுத்துட்டு ரபுனி என்று அவர்களை அழைப்பார்கள். அதனாலதான் மரியா வந்து என்ன கூப்பிட்டாங்கன்னா, ஆண்டவரை கூப்பிடும் போது ரபுனி என்றால் மரியாளும்னு ஒரு வார்த்தை வரும். அப்ப ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகத்துக்கு தகுதி வாய்ந்தவராக காணப்பட்டார். ஆனா உலக மனுஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது கேட்டாங்க, உனக்கு 50 வயசாகலையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ, உனக்கு ரபு பட்டமே ரஃபை பட்டமே கிடைக்கலையே, நீ ஆபிரகாமை பார்த்தியோன்னு சொல்லி அவர்கள் கேலியாக கேட்கிறதை நம்ம பார்த்தோம். பிரியமான அருமையான சகோதரி சகோதரியே, அப்ப இந்த அபிஷேகம் என்பது இவ்வளவு விசேஷித்த காரியங்கள் அதுல இருக்குது. அதே வேளையில இந்த அபிஷேகங்களுக்கெல்லாம் மேலான ஒரு அபிஷேகம், அந்த என்ன அபிஷேகம்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியிலே ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். கர்த்தராகிய கிறிஸ்து 3 திருத்துவம் நமக்கு தெரியும். தேவன், குமாரன், பரிசுத்த ஆவி. குமாரன் அது கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்றாரு, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அப்போ அனாதி தேவன் அனாதியாய் அபிஷேகம் கொடுத்தார். அதை அனாதி அபிஷேகமாக கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். இதுதான் விளங்கி கொள்கிற காரியம். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அவர் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அனாதி அபிஷேகம்னா என்ன? நித்திய காலமாக அது நீண்டு கொண்டே போகும். அந்த அபிஷேகத்துக்கு முடிவே கிடையாது. அந்த அபிஷேகத்துக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. அது ஒன்ஸ் கொடுக்கப்பட்டவர்கள், அந்த அனாதி அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் நித்தியர்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நித்தியர், மரணமில்லாத கர்த்தர். அவர் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமாக அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவருக்குள்ள அது கிரியேட் செய்தது என்றால் உண்மை. அவருக்கு அது அந்த அபிஷேகத்தின் மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள்ல 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீர் அபிஷேகம் பண்ணின உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாக கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீர் அபிஷேகம் பண்ணின எப்ப நடந்த அபிஷேகத்தை இது குறிக்குன்னு கேட்டா, அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார் தான். நீதிமொழிகள் 8:22 வாஸ்தவம்ல அவர் வந்து அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இதை இங்க சொல்றாங்க, நீர் அபிஷேகம் பண்ணின பரிசுத்த பிள்ளை என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரை இங்க கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த அபிஷேகம் எதை உள்ளடக்கியதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அபிஷேகம் 2 காரியங்களை உள்ளடக்கியது. ஒண்ணு ஆசாரிய அபிஷேகம், இன்னொன்னு ராஜரீக அபிஷேகம். 2 உள்ளடக்கியது. நம்ம பார்த்தோம், ஆசாரியன் ஆகிறதுக்கும் ஊரிய அழைப்பு உண்டு, அந்த இது உண்டு, அபிஷேகம் உண்டு. ராஜாவாக மாறுகிறதுக்கும் அபிஷேகம் உண்டு. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் 2ஐயும் உள்ளடக்கியது என்பதை மறந்து போகக்கூடாது. ஏன்னா எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் இப்படி சொல்லுது, மெல்கிசேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஒரு ஆசாரியராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் வந்து எப்படி இருந்தான்னு கேட்டீங்கன்னா, அவன் அரசனாகவும் இருந்தான். மெல்கிசேக்கின் உரிமை அதைத்தான் குறிக்குது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேக்கு, அவனுக்கு வந்து 2 கேரக்டர்ஸும் பொருந்தது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜா, அதுதான் முதல் எருசலேமில் ராஜாவா இருந்திருக்கிறான். ஆனா அவன் வந்து தேவனுக்கு ஆசாரியனாகவும் இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ அவன் 2 அபிஷேகத்தையும் உள்ளடக்கினவனாக இருந்தான். அதே போல கிறிஸ்துவும் 2 அபிஷேகத்தையும் உள்ளடக்கினவர். அவருக்குள்ள ஆசாரிய அபிஷேகமும் இருந்தது, அவருக்குள்ள ராஜரீக அபிஷேகமும் இருந்தது என்பதை நம்ம மறந்து போக கூடாது. 2ஐயும் பெற்றவர் அவர். 2 அற்புதங்களையும் அவர் பெற்றவர், 2 அனாயிண்டிங்கையும் அவர் பெற்றவர் என்பதை மறந்து போக கூடாது. சரி, நம்ம இப்ப சில காரியங்களை குறித்து தியானித்தோம். மேல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது மோசே யார் அபிஷேகித்தான்னு பார்த்தோம். ஆரோனை அபிஷேகித்தான். ஆரோன் பெரியவனா மோசே பெரியவனான்னு பாத்தீங்கன்னா, ஊழியத்துல மோசேதான் இவன் சகோதரன் மூத்தவனா இருந்தா கூட மோசே பெரியவனாகிய மோசே தான் ஆரோனுக்கு என்ன செய்தான்? அபிஷேகம் கொடுத்தான். அதே போல சாமுவேல் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவரு சின்ன இளைஞனாகிய தாவீதுக்கு அபிஷேகம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தேவனுக்கு கிறிஸ்து சமமா இருந்தா கூட ஒரு வகையில நிச்சயமாக தேவன் மிகப்பெரியவர். அவர் கிறிஸ்துவை அனாதியாய் அபிஷேகித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு 3-4 அபிஷேகத்தை பார்த்தோம். இது அபிஷேகம் கொடுத்தவங்க எல்லாம் அபிஷேகம் கொடுக்கப்பட்டவர்களோட பெரியவர்கள். இதை நம்ம மறந்து போக கூடாது. ஆனா இங்க நம்ம வார்த்தை வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு அவர் போஜன பந்தியில் தைலத்தை அவர் சிரசு மேல் ஊற்றினாள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற காரியத்திலாம் வந்து பார்க்கும்போது எல்லாம் பெரியவர்கள் அபிஷேகம் பண்ணாங்க. ஆனா இங்க அபிஷேகம் பண்றது யாரு அப்படின்னு பார்க்கும்போது, அனாதியா அபிஷேகம் பண்ண கிறிஸ்துவுக்கு, ராஜாதி ராஜாவாம் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாதாரண ஸ்திரீ, அதிலும் பாவி என்று அறியப்பட்டவள் தைலத்தினால் அபிஷேகிக்கிறாள். எல்லா இடத்திலும் பெரியவர்கள் சிறியவர்களை அபிஷேகித்தார்கள்.
அவங்க பெரியவங்களா மாறினாங்க அபிஷேகத்தினால. ஆனா இங்க என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது, ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு சாதாரண ஸ்திரீ, அதிலும் பாத்தீங்கன்னா அவளை பாவி என்று கூட பைபிள்ல லேசா சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெண் அவ அபிஷேகம் கொடுக்கிறான். அதனால லூக்கா 7:39 சொல்லுது, இவள் பாவியா இருக்கிறாளே, இவள் ஆண்டவர் தொட்டு அபிஷேகிக்க எப்படி அனுமதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தொட அனுமதித்தார். தொட்டு அது அவருடைய பாதத்தெல்லாம் என்ன செய்தாலும் தன்னுடைய தலைமையினால் துடைத்தாள் என்று கூட நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இது இவ்வளவு தூரம் செய்திருக்கிறார். அதுக்கு எப்படி பெர்மிஷன்? நீங்க யாத்ராமத்தின் புத்தகத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கும் போது, கர்த்தர் சீனாய் மலையில இறங்க போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்களுக்கு முன்பதாக இறங்க போறாரு. ஆனா வேதம் சொல்லுது, எப்பா ஒருத்தரும் அந்த மலையை தொட்டக்கூடாது, ஆடு மாடு எதுவுமே அந்த மலையை தொட்டக்கூடாது. ஏதாவது தொட்டா என்ன செய்யணும்? அந்த மாட்டையோ ஆட்டையோ கல்லெறிஞ்சு கொண்டு போடணும். இப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது? தேவனை தொட்டா சாகணுங்கிறது இல்ல, தேவன் இறங்க போற மலையை தொட்டா கூட சாகணும். அவ்வளவு பரிசுத்தமானவர் தேவன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன், அவருடைய தேவகுமாரனை ஒரு ஸ்திரீ சாதாரணமா தொடுதா. இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு பெண்மணி தொடுகிறாள் என்பதை நம்ம மறந்து கூடாது. கண்ணீரினால் கால்களை கழுவுகிறாள், தன் தலைமயிரினால் துடைக்கிறாள். எவ்வளவு ஒரு அற்புதமான அல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சி. இதை பார்க்கணும் நம்ம. நீங்க யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல 1ஆம் அதிகாரம் 26, 24 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவங்கள்ல யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானகனை வேதம் அவ்வளவாக உயர்வா சொல்லுது. ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்கள்ல யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் எவனும் இல்லை. இப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றான், நான் அவருடைய பாதரட்சியின் வாரை தொடுகிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைங்க. ஸ்திரீகளுக்குள்ள பெரியவன் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் உள்ள ஆம்பளைகள்ல ஆண்டவர் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனுஷன் யாருன்னு கேட்டகரி போடும்போது யோவான் ஸ்நானகன் தான் வர்றான். அவன் தான் பெரியவன், உயர்ந்தவன், சிறந்த ஊழியத்தை செய்தவன். நம்ம வாசிக்கிற காரியம் என்று பார்க்கும்போது அவனுக்கே ஆண்டவருடைய பாதரட்ச வார தொடுறது கூட அதிகாரம் இல்லை. ஆனா இங்க ஒரு ஸ்திரீ, ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய காலை மாத்திரம் இல்ல, அவ பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைமயிரினால் துடைப்பதற்கே பாத்தீங்கன்னா அவள் அனுமதி பெற்றவளாக கர்த்தரை தொடுகிறதே பார்க்கிறோம். ஏன் இது நடந்தது, எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அந்த அபிஷேகத்தின் மகிமை. அபிஷேகத்தின் மகிமை. அவள் அன்பினால் ஆண்டவரை தொட்டாள், அன்பினால் தொட்டாள். இந்த ஆண்டவர் சொல்றார் லூக்கா 7:47, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அன்பு பயத்தை புறம்பே தள்ள. அவளுக்கு பயம் இல்லை. கடவுளை தொடரமே, மேசியாவை தொடரமே, அன்னைக்கு ஆண்டவரை தொட்டா கொலை செய்யப்படணுமே, மரித்து போவார்களே, அவ எதையும் நினைக்கல. அவ எதையுமே நினைக்கல. ஒருவேளை நமக்கு அப்படி ஆயிருமோ, கடவுளை தொட்டா அப்படி ஆயிருமோ, மரணம், நத்திங். அவ அன்பு கூர்ந்தாள். அவளுடைய அன்பு அவளை உயர்த்திச்சு. வேதம் சொல்லுது, எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவளுடைய பேரும் உச்சரிக்கப்படும் என்று சொன்னது. இன்னைக்கு நம்ம மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அவ்வளவு ஜனங்களும் ஆண்டவருடைய அபிஷேகத்தின் நாளை குறித்து இன்னைக்கு தியானித்துக் கொண்டிருப்பார்கள். மரியாளின் பேர் அங்க உச்சரிக்கப்படும். பிரியமான சகோதரி சகோதரி, இதுக்கு என்ன காரணம்? மரியாள் வைத்த அன்புதான் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அப்ப அன்பு எவ்வளவு பெரிய கிரியை நடப்பிக்கும், எவ்வளவு பெரிய கிரியை நடப்பிக்கும். வேதம் சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவள் அந்த ஏரியால அந்த பயத்தையே பார்க்கல. கொரிந்தியர்கள் முதல் புத்தகத்துல 13:13 இப்படி சொல்லுது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவள் அன்பே பெரியது என்பதை பேச்சினால் அல்ல, தன்னுடைய செய்கையினாலே அவள் என்ன செய்தா? ஆண்டவர் நிரூபித்தார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13 வசனம் வாசித்தோம்னா, வசனம் சொல்லுது, ஐயா ஆண்டவர் மேல உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுப்பா. ஆண்டவர் மேல அன்பு போய் வேற என்னத்த உன் கர்த்தரோட்ட கேட்கிறாரு? உன் ஆடு வேணுமா, உன் மாடு வேணுமா, உன் பணம் வேணுமா? அவர்கிட்ட இல்லாததா? அவர்கிட்ட என்ன கேட்கிறார்? கர்த்தரோட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? வேதம் சொல்லுது, உன் முழு இருதயத்தோடு அவர் மேல அன்பு வை. அதான் எதிர்பார்க்கிறார். உபாகமத்துலதான் சொல்லப்பட்டு, உன் கர்த்தர் மேல முழு இருதயத்தோடு அன்பு வை. அதை நிரூபித்து காட்டினாள் இந்த மரியாள். முழு இருதயத்தோடு அன்பு வைத்தாள். எனவே வேதம் சொல்லுது, உன் பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவ மாத்திரமல்ல, அவள் நன்றி அறிதலாக இருக்கிற ஒரு மனுஷியாக இருந்தார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி அறிதலோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நன்றி அறிதலோடு இருக்க வேண்டியவர்களாக எதிர்பார்க்கிறார். அவர் சொன்னாரு, எப்பா நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால கழுவ தண்ணி கூட கொடுக்கல, ஆனா இவ கண்ணீர்னாலும் என் கால்களை கழுவினாள், தன்னுடைய மயிரினாலே என் கால்களை துடைத்தாள், என் மேல அவ்வளவு அன்பு கூர்ந்தா. அது மாத்திரமல்ல, அவள் நன்றி உள்ளவளாக இருந்தாள். செலுத்தின காணிக்கை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அது நன்றி காணிக்கை என்பதை மறந்து போகக்கூடாது.
அது மாத்திரமல்ல, அது விலையேற பெற்ற காணிக்கை. நீங்க மணி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா கூட நம்முடைய சீசர்கள் சொல்றாங்க, இதை வித்து தரித்திரத்து கொடுக்கலாமே, இதை வித்து கொடுத்தா 300 பணம் வருமே, 300 பணத்தை வச்சு கொடுக்கலாமேன்னு சொல்றாங்க. அப்போ தன்னிடத்துல இந்த விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுத்தார். அதுதான் அந்த நீங்க அபிஷேக நாளின் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, தனக்கு விலையேற பெற்றதை அவள் கொடுத்தாள். தன்னிடத்துல இருந்த விலையேற பெற்றது அதுதான். இதை விட ஒரு விலையேற பெற்றது இல்லை, இதையோட சிறப்பானது ஒண்ணு இல்லை, அதே ஆண்டவருக்கு கொடுத்தாள். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய பலியை அங்கீகரிக்க வேண்டுமானால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? விலையேற பெற்றது. அவன் என் பிள்ளை எனக்கு நல்ல கிஃப்டா வாங்கி கொடுத்துட்டான். உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ இருக்கலாம், அதோ உங்க தகப்பன் உங்களுக்கு ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு சிறப்பானது ஒண்ணு வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் வரும். எனக்கு ஒரு பேர பையன் இருக்கான், அது கார் பிரியன், சின்ன பையன் தான், கார் பிரியன். அவனுக்கு விதவிதமா கார் சேகரிக்கணும். அப்போ ஒரு நாள் நல்ல நல்ல காரா வாங்கி கொடுப்போம், சின்ன சின்ன குட்டி குட்டி கார்லாம் நல்லா வாங்கிட்டு வரணும். ஒரு நாள் பக்கத்துல அவசரத்துல வாங்காம மறந்துட்டேன். பக்கத்துல உள்ள கடையில என்ன கிடைச்சது? ஒரு பிளாஸ்டிக் கார் தான் கிடைச்சது. உடனே அந்த பிளாஸ்டிக் காரை வாங்கிட்டு சரி சின்ன பையன் தானே அவனுக்கு கொடுப்புன்னு கொடுத்தா, அவன் தூக்கி பார்த்துட்டு சொன்னான், என்ன தாத்தா இது வெறும் பிளாஸ்டிக் கார், டப்பிரும், இது உடஞ்சிரும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டான். அப்போ ஒரு சின்ன பையனுக்கு அதோடைய வேல்யூ தெரியுது. தாத்தா ஏதோ நம்மளை என்ன வாங்கிட்டாரு? ஒரு வேல்யூலெஸ் கார், ஒரு சின்ன காரை வாங்கிட்டேன். அவங்க மெட்டல் கார் பார்க்காங்க, இல்ல ரிமோட் கார் பாக்குறாங்க, ஒரு சின்ன கார் கூட அவங்களுக்கு பெருசா தெரியல. அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்ப்பாரு? விலையேறப்பட்டதை எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அவள் விலையேறப்பட்டதை கொடுத்தா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் போது அவள் கண்ணீரோட நனைத்தாள் என்று பார்க்கிறோம். 7:44 லூக்கா 7:44 சொல்லுது, அவள் தன் கண்ணீரினால் நனைத்தாள், கண்ணீர் வடித்தாள், தன் இருதயத்தெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றினாள். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதயம் நொறுங்குண்டவர்களே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஒருத்தன் மார்பில் அடிச்சுக்கிட்டான், பாவியாக என் மேல கிருபையாயிரும் சொல்லி மார்பில் அடித்து கொண்டான். பார்த்தார் ஆண்டவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், அவரு பட்ட அனாதியா அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வமாக இருந்தா கூட உங்க கண்ணீரினால் அவரை அபிஷேகிக்க முடியும். என்னைக்கு உங்களால செய்ய முடியும். இன்றும் அது நடக்கும். அவர் ஏற்றுக்கொள்கிறார். கண்ணீரை துருத்தியில் வைக்கிற கர்த்தராக இருக்கிறார். கண்ணீரோடே அவள் அபிஷேகம் பண்ணினாள் என்பதை நீங்க அறிய வேண்டியவளா இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது அதுல சொல்லப்படுறது பார்க்கும்போது அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் காணிக்கையை அங்கீகரித்தார். ஆண்டவர் சொல்றாரு மார்க் 14:8, அடக்கம் பண்ண ஏதுவாக, அடக்கம் பண்ண எத்தனம் பண்ண மரணத்திற்கு முன்னதாகவே அவருடைய சரீரத்திலே அது அபிஷேகிக்கப்பட்டது என்று நம்ம என்ன செய்யறோம்? அதை பார்க்கிறோம். அவள் கண்ணீரினால் நனைத்தாள். தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றினாள். ஒருவேளை அவ பாத்தீங்கன்னா ஒரு குறைவுள்ள ஸ்திரியா இருந்தா கூட அவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால ஒரு தாயை போல மாறினாள். வேதாகமத்துல அவளுக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ வரலாற்றுல மாபெரும் அவளுக்கு ஒரு இடம் கிடைத்தது என்பதை மறந்து போக கூடாது. நீங்க 2 கொரிந்தியரின் புத்தகத்துல 2 கொரிந்தியர் 1:21 அது மட்டும் வாசிக்கிறேன். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுல என்ன அறிகிறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரப்படுத்துகிறார் கர்த்தர். அபிஷேகம் பண்ணினவரை அவர் என்ன செய்யறாரா? ஸ்திரப்படுத்துகிறார். நீங்கள் கத்தலிக்கா நான் சொன்னேன், அந்த ஆட்டு உதாரணம் சொன்னேன்ல, ஆட்டுக்கு எண்ணெயை ஊற்றி அது ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற ஆட்டை அவங்க என்ன பண்றாங்க? ஸ்திரப்படுத்துகிறார்கள். மீண்டும் நார்மல் பண்றாங்க, அந்த கிருமிகள் எல்லாம் அழிக்கிறார்கள். அதே போல ஒருவேளை நம்ம சாத்தானால, பிரச்சனைனால, பாடுகள்னால இருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்து அந்த பொல்லாத பிசாசுகள், அதனுடைய பிடிகள் எல்லாவற்றையும் நம்மளை தப்ப பண்ணி நம்ம என்ன செய்யறாரா? ஸ்திரப்படுத்துகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த அபிஷேகத்தின் பலன் என்பது மிகவும் வல்லமை வாய்ந்தது, மிகவும் வல்லமை வாய்ந்தது. அது நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் வரை அது நம்மோட இருக்கும். இதோ இந்த உலகத்தின் முடிவு வரைந்தோம் சில நாட்களில் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னா அது வெறும் பரிசுத்த ஆவி மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியினாலே நம்ம பெற்றுக்கொண்ட அந்த கிரியையாகிய அந்த அருமையான கிரியையாகிய எல்லா காரியங்களும் என்ன செய்யுது? நம்மோடு இருக்கிறது என்பதை நம்ம மறந்தே போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் கால ஒரு பக்கம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? யார் யார் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறார்களோ எல்லார் மேலேயும் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். தாகம் உள்ளவர்கள் மேல ஆண்டவர் என்ன செய்யறாரா? தண்ணீரை ஊற்றுகிறார். வாஞ்சை உள்ளவன் மேல அவர் என்ன செய்யறாரு? அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்பதை நம்ம மறந்து போக கூடாது. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான சகோதரன் சகோதரியே, இந்த நாள் அபிஷேகத்தின் நாள். இந்த நாள் அபிஷேகத்தின் நாள். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். நம்ம ஸ்திரப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம ஸ்திரப்படணும். எப்படி கிறிஸ்து ஸ்திரப்பட்டாரோ
நம்ம ரட்சிக்க முடியாத இந்த உலகத்துல வந்து மேன்மைகளை பெற்றுக் கொண்டாரோ அதே வாய்ப்பை நமக்கும் கொடுக்காரு ஆண்டவர். அந்த அபிஷேகத்தின் மேன்மை நமக்கும் கிடைக்கும். இந்த நாள்ல அபிஷேகத்தின் மேன்மையை நம்ம ஒவ்வொருவருக்கும் வாஞ்சிக்கிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த அபிஷேகத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களை திறப்படுத்தும், அது உங்களை வந்து எங்க கொண்டு போகும், உயர்த்தும். தாவீதை போல உயர்த்தும். தாவீதுக்கு 3 அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அங்க வச்சு பெத்லெஹேம்ல வச்சு, எபிரோன்ல வச்சு, எருசலேம்ல வச்சு 3 அபிஷேகமும் அவர் எங்க கொண்டு போயிட்டு ஒரு பெரிய மகாராஜாவாக மாற்றிருக்கு. தாவீது ஒரு ஆடு மேய்த்து சிறுவன் தான், ஆனா அவனுடைய அபிஷேகம் அவனை பெரியவனாக்கிட்டு. காரணம், அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டான். அபிஷேகத்தை காத்துக்கொள்வோம். அபிஷேகம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்வோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை காத்துக்கொள்வோம். காத்துக்கொள்ளும் போது நித்திய ராஜாவாகிய அனாதியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்ம பரலோகத்துல கொண்டு சேர்ப்பார்.